இன்றைக்கி வந்து சிறப்பான அன்னதானம், தக்காளி சாதம், அவிச்ச முட்டை, இன்னும் ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாம் இருக்குது. பார்த்து பொறுமையாக அருமையாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்குல்ல நிஷா? இது யார் செய்ய சொன்னாங்கன்னா கோயத்துலேருந்து ஒரு அக்கா அன்னதானம் கொடுக்க சொன்னாங்க. ஓகே, ஒரு 25 to 30 பேருக்கு இன்றைக்கி சூப்பராக செஞ்சிடலாம். தூக்க முடியுமா? சரி, வை 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 வை. இப்போ தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வேறு என்ன? இதை காமி. நல்லா நீட்டாக வந்துருக்கு. சூடு கொஞ்சம் ஆறணும். பொக்க கிளம்புது அப்படியே. லேசாக ஆறட்டும். வாசனும் தூக்குதா. இது தக்காளி சாப்பாடு. அப்புறம் வந்து முட்டை நம்மளோட ஊறுகாய், நிஷாவே செஞ்ச ஊறுகாய். இதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வரலையாம்மா? இருக்கு. சரி 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 சரி, கட்டு ஒரு சாப்பாடு ரெடி பண்ணுவோம். அதுவும் இப்போ காலையிலே நிஷா வந்து இப்போ 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மணி எத்தனைன்னா, ஆமாம், இப்போ மணி எத்தனைன்னா 7 மணி இருக்கும். 8 மணிக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே கோயிலுக்கு போயிடுவோம். ரெடியா நிஷா? எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா? ரைட், சூப்பராக. அப்பா சரியான வாசனை. ரொம்ப நாள் கழிச்சு தானே தக்காளி சோறு செய்கிற? இப்போ கட்டுறது தான் பெரிய விஷயம். சூடு. ஊருக்கு ஒரு பேப்பர் வச்சு வைக்கிறியா எப்படி? ஊருக்கு தனியாக வைக்கிறியா? அத்தை உள்ள அந்த வெள்ளை கலர் கவர் இருக்கும், எடுத்துட்டு வாங்க அத்தை. இந்த தான் இருக்க. இதுலயே வச்சிரவா அப்ப? சரி, வேண்டாம் வேண்டாம். சில பேர் நான் இப்படி பண்றோம்னா முட்டையை நாங்க வந்து தனியா தான் கட்ட போறோம். இன்னைக்கு கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு வந்து கவுச்சி சாப்பிட வேணான்னு இருப்பாங்க. அதனால நாங்க வந்து சரி தக்காளி சாப்பாட்டுக்கு அப்ப அவங்க ஊறுகாய் இது தொட்டுக்கலைன்னா ஊறுகாயாவது தொட்டுக்குவாங்கல்ல அப்படின்றக்காக நாங்க வந்து இப்படி பிளான் பண்ணோம். முட்டையை தனியாக கொடுத்துடலாம் அப்படின்ற. நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம், வேணாதவங்க ஊறுகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம். வேறு ரப்பர் பேண்ட் எடுக்கலாம். ஓகே, அந்த கோயில் அக்காவுக்கு தேங்க்யூ சொன்னியா? தேங்க்யூ அக்கா, கொடுக்க சொன்னவங்களுக்கு. நாங்களே தான் இன்னைக்கு பண்ணலான் இருந்தோம். அப்புறம் அத்தை இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம் வேண்டான்னு சொன்னாங்க. அப்புறம் இவங்க சரி செய்ய சொல்லிட்டாங்களே அப்படின்றக்காக செஞ்சாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சாப்பாடு கட்டியாச்சு. ஒரு பையில் முட்டை போட்டுட்டு நூலில் லேசாக சுற்றி கொடுத்துருவோம். ஓகே, நிஷா போய் கிளம்பி வரட்டும், ரெடி ஆகிட்டு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டாரு. நான் தான் இன்னும் குளிச்சு ட்ரெஸ் பண்ணலை. நான் தியாவெல்லாம் கிளப்பி குளிச்சு இப்போ தான் காஃபிலாம் வச்சு குடிச்சிருக்கோம். 7 மணிக்கு காஃபி வச்சு குடிக்க வேட்டில் இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து செல்வா எல்லாத்தையும் கட்டட்டும், நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்குள்ளேயே நானும் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு. இந்த கவர் இல்லை கேரி பேக்கா? சரி இருக்கு. சரி ரைட். பேக்கிங் பண்ணியாச்சு. நிஷா அண்ணா நான் கிளம்பலை, எல்லாம் சூப்பராக பேக்கிங் பண்ணி ஹெல்ப் பண்ணினேன், அதனால் கிளம்பலை. தியாவும் ஹெல்ப் பண்ணா. எங்களுக்கு தண்ணி வந்து சுட்டாக தான் நாங்கள் வந்து குளிக்க போகிறோம், அதுக்காக தான். ஓகே, தாத்தா படியெல்லாம் கொடுக்குறதெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வேறு என்ன நினச்ச முட்டை? இப்போ சாப்பாடுக்கு நாங்கள் கனெக்ட் பண்ணி தான் செஞ்சோம். அதுக்கு மேலேயே இருக்குது, நம்ம வந்து ரைட். தியா முட்டை முட்டை முட்டைன்னு சொல்லு. முட்டை தோகை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாட்டி கொடுத்தாச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்க. தக்காளி சாப்பாடு தான், சாப்பிடுங்க. இங்கே கொடுங்க பாட்டிமா, சோறு வாங்கிக்கிறீங்களா? சாப்பாடு இந்தாங்க, அது வாங்கிக்கோ. ஒன்று வாங்கிக்கோங்க பாட்டி, எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல. சரி உட்காந்துருக்காங்களா, கொடுங்க. இன்னொன்று கொடுப்பா. இந்த குடுற, அந்த பாட்டி குடுற.
வெளியில் வந்து வாங்கி கொடுங்க, வாங்க வெளியில், இங்கிட்டு வாங்க. வாங்கிக்கோங்க. தக்காளி சாதம் குடு குடு, நீ குடு. இங்க குடுற, இன்னொரு பாடிக்கு, இந்த பாடிக்கு இன்னொன்று குடுறா. சாப்பாடு வாங்குறவங்க பாட்டி 3 வாங்கிட்டாங்க. 3 வாங்கிட்டாங்க. அந்த பாட்டி 3 4 வாங்கும். இந்த பாட்டிமா கொண்டு இங்க குடுப்பா, இங்க குடுப்பா. சோறு குடுக்கறவங்களுக்கு குடுப்பா, குடுப்பா. அந்த சாப்பாடு குடுக்குறாங்க பாரு. எங்க அப்பையும் சாப்பாடு குடுக்குன்னு பாரு. அங்க அவங்களுக்கு கொடுத்துருச்சு பாரு சாப்பாடு. இன்னொன்னு கொடு, இங்க கொடு. கொடுத்தாச்சு, கொடுத்தாச்சு. வாங்கி கீழே கொட்ட போறாங்க. கொடுங்க, இந்த பாட்டிக்கு ஒன்று கொடுங்க. ஒன்று கொடுப்பா. வாங்க, அந்த அங்கிட்டு போவோம். அங்கே உட்காந்துருக்காங்க. பாட்டிமா வாங்கிட்டு பாட்டி வந்தாங்க. வாங்கிக்கோங்க, சாப்பிடுங்க. இன்னும் 1 இருக்கா 2 இருக்கா? யாருக்காவது கொடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து நீலகண்ட பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து வெளியில் வச்சு சாப்பாடு அன்னதானம்லாம் கொடுத்தாச்சு. ஓகே, இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.